இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இந்து தமிழ் மீடியா சேனலுக்கு ஆதரவு தருகின்ற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாங்கள் வெளியிடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று ஏன் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் 2 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய கைதுக்கு பிறகு அவர் ஆளுங்கட்சியான திமுக அரசை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது காவல் அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் அவதூறாக பேசிய வீடியோவில் அவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையுடைய வளையத்திற்குள்ளாகவே அவர் ஒரு கண்காணிப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு யூடியூபர். அதாவது பாத்தீங்கன்னா இவர் ஒரு நடுநிலை ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் காசு கொடுத்தா யாருக்கு வேணாலும் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மக்களுடைய பார்வைக்கே விட்டுருவோம். சவுக்கு சங்கர் அவர்கள் 2 முறை ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ தமிழக முதலமைச்சரை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீதான வழக்கு பதியப்பட்டிருந்தது. அதுல இருந்து அவர் வெளியில வந்திருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவலர்கள் பற்றி அவதூறு பேசினார் அப்படிங்கிற ஒரு குற்றத்திற்காக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் இன்று அதிகாலை 3 மணி அளவில் அவர் கோவையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கோவை அழைத்து வரும் வழியில் வாகன விபத்து ஏற்பட்டிருக்கிறது. எதிர்ச்சியாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடந்ததா என்பது குறித்து தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, சவுக்கு சங்கர் அவர்கள் அதிகாலை 3 மணி அளவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் கோவை அழைத்து வரக்கூடிய வழியில் ஒரு தனியார் வாகனம் ஒரு கார் காவலருடைய வண்டி, அதாவது சவுக்கு சங்கர் அந்த வண்டியில வேகமா இடிச்சிருக்கு. இடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அது சில 2 காவலர்களுக்கு அடிப்பட்டதாக சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பாத்தீங்கன்னா டெலீட் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. திட்டமிட்டு சவுக்கு சங்கர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா அல்லது சவுக்கு சங்கரை கொலை செய்யக்கூடிய எண்ணத்தில் யாரேனும் இது போன்ற சதி செயலில் ஈடுபட்டிருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் சிந்திக்க தோன்றது. ஏன் அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக அரசை மிகவும் கடுமையாக விமர்சனம் செய்தவர். உதயநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் மீதும் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். திமுக அரசாங்கத்திற்கும் ஜி ஸ்கொயருக்கும் உள்ள தொடர்பு பற்றி எல்லாம் சவுக்கு சங்கர் அவர்கள் அண்மையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது மட்டுமின்றி பிடி தியாகராஜன் அவர்கள் சபரீசன் என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில ஒரு டேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டேப் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கியது. சவுக்கு சங்கர் அவர்கள் திமுக அரசை இன்று நேற்றல்ல கடந்த சில ஒரு 2-3 வருடங்களாகவே பாத்தீங்கன்னா மிகவும் கடுமையாக எதிர்த்து வருகிறார். அதை சவுக்கு சங்கர் அவர்கள் சவுக்கு மீடியா பக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திமுக அரசை இப்படித்தான் விமர்சனம் செய்வேன். அவர்கள் ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. அவர்கள் செய்கின்ற தவறுகளை நான் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறேன். அதற்காக என்னை எத்தனை முறை கைது செய்தாலும் நான் இந்த வேலையை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லி வருகிறார். கோவை அழைத்து வரக்கூடிய வழியில் இந்த வாகன விபத்து எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு. காவல் அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் அவதூறாக பேசி அவர் வீடியோ வெளியிட்டிருந்தால் அது உண்மையாகவே தவறுதான். அல்லது அவர் மீது புனையப்பட்டது இது பொய் வழக்கு என்று நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டால் அது பாத்தீங்கன்னா இவர் மீது தொடுக்கப்படுகின்ற ஒரு தாக்குதல் அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து திமுக அரசை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஏற்கனவே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. பலர் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆட்சியின் மீது இந்த ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் எடுத்துரைக்கின்ற, இந்த ஆட்சியை தோலுறுக்கின்ற பல ஊடகவியலாளர்கள், இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்கள், இந்த தேசத்தின் பண்பாளர்கள், இவர்கள் மீது எல்லாம் இந்த திமுக அரசாங்கம் அடக்குமுறையை ஒடுக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்திருக்கிறது. பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த தமிழ்நாட்டில் கருத்து சுதந்திரம் மெல்ல மெல்ல நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்ட இன்று பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கோடை விடுமுறையை முன்னிட்டு நீதிமன்றங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் சவுக்கு அவர்கள் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இன்னும் ஒரு 2-3 நாள்ல வெளியே தெரிய வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கோடை விடுமுறை என்பதால் நீதிமன்றங்கள் பெரும்பாலும் விடுமுறையில் இருக்குது. சவுக்கு அவர்கள் எப்போது ஜாமீனில் வெளிவருவார்,
வெளியில் வந்த பிறகு இந்த திமுக அரசாங்கத்தை எப்படியெல்லாம் விமர்சிக்க போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இந்த விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த வீடியோனுடைய இறுதியா நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுடைய பின்னணி நம்ம சொல்லிட்டோம். ஸோ அவர் அழைத்து வரக்கூடிய வாகனம் எப்படி விபத்துக்குள்ளானது அப்படிங்கிறது விசாரணையில தான் தெரிய வரும். ஸோ அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியை யார் அகற்றினார்கள், அதாவது அந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு கடை இருந்திருக்கு, அந்த கடையில இருந்த சிசிடிவி இந்த விபத்துக்குண்டான காட்சிகளை படம் பிடிச்சிருக்கு. அந்த காட்சிகளை எல்லாம் டெலீட் செய்யப்படுகிறது. யார் டெலீட் செய்தது, ஸோ எதற்காக இந்த விபத்து நடந்தது, இது உண்மையிலேயே நடந்த விபத்தா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்ட விபத்தா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும். ஒருவேளை இவரை விபத்துக்குள்ளாகி கொலை செய்ய திட்டமிட்டப்பட்டிருக்கிறாளா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணைக்கு பிறகுதான் தரும். உண்மை எது என்பது காவல்துறை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.